Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. அக்குரசு நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் இன்று காலை இடம்பெற்ற வெடிச்சம்பவம் தொடர்பான விசாரணை போலீஸ் விசேட அதிரடிப்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விசேட அதிரடிப்படையின் வெடிப்பொருட்கள் தொடர்பான விசேட குழு ஒன்றினால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் கூறினர். அக்குரச பழைய பங்கம வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றுக்குள் இன்று காலை இந்த வெடிச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர். இந்த வெடிச்சம்பவத்தினால் சில வர்த்தக நிலையங்களுக்கும் வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சேரி வீடுகளில் வசிப்போருக்காக பொருளையில் மாத்திரம் 16,000 வீடுகளை நிர்மாணிக்க எண்ணியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலங்கு சுமதிபால தெரிவிக்கின்றார். தெமட்டகொட பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். நாட்டை கட்டியெழுப்பும் நீல அலையின் கிளையொன்றை அமைப்பதற்காக இந்த வைபவம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு நகரில் இவ்வாறான 65,000 சிறு வீடுகள் காணப்படுகின்றன. பொருளை தொகுதியில் மாத்திரம் 45 வீடுகள் புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்றன. கொழும்பு நகரில் தற்போது 12,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. பொருளை பகுதியில் மாத்திரம் 16,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு எண்ணியுள்ளோம். பொது வைத்தியசாலை எங்கே உள்ளது? எங்கு சேவையாற்றும் சிற்றூழியர்கள் இந்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள். பதுளை, பொலனறுவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே உள்ளனர். ரயில்வே திணைக்களத்திலும் களத்துறையைச் சேர்ந்தவர்களே பணியாற்றுகின்றனர். அது உண்மையாகும். இங்குள்ள அனைவருக்கும் தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக என்னால் கூற முடியாது. எனினும் ரயில்வே திணைக்களத்தில் இந்த பகுதியில் உள்ள சிலருக்கு தொழிலை வழங்குவதாக நான் வாக்குறுதி அளிக்கின்றேன். නමුත් දුම්රිය දෙපාර්තමේන්තුවේ වැඩ කරන්න මේ තමුන්නාසලා ගම් ප්‍රදේශිනොත් මං කීප දෙනෙකුට අවස්ථාව දෙන්නම් කියලා මම මේ අවස්ථාවේ